வாங்க கண்ணுங்களா, அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோட வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம். இத நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட போடலாம். 5 புள்ளி 3 வர சந்து புள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி 3 கோடு குறுக்க போட்டு விட்டுட்டு, நடுவுல சின்னதா ஒரு பூ மாதிரி போட்டுக்கலாம். இப்ப மேல ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு, இந்த சென்டர்ல இருக்கிற புள்ளியில சுழிச்சு விட்டுறலாம். புள்ளி மட்டும் கரெக்ட்டா வச்சாதாங்க கேப் கரெக்ட்டா வரும். இந்த புள்ளி வைக்கும்போது கரெக்ட்டா வச்சுக்கங்க. எனக்கு கூட கொஞ்சம் புள்ளி வந்து அவ்ளோ கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா வருமா? அப்படிலாம் இல்ல. சும்மா ஒரு அப்ராக்ஸிமேட்டா வச்சு தான் நான் போடுவேன். அப்படியே போடும்போது நம்ம புள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். புள்ளி வைக்கிறதுக்கு நேரா வரலன்னா. ரங்கோலியே புள்ளி இல்லாம போடுறது தான். புள்ளி இல்லாமயே கூட நம்ம இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். ஆனா புள்ளி வச்சு போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக புள்ளி வச்சுக்கிறது தான். அதுவும் இந்த 5 புள்ளி 3 வர வைக்கிற கோலம் வந்து நெறையா இருக்குங்க. 5 புள்ளி 3 வர வச்சு போட்டோம்னா, எவ்ளோ கோலம் வேணாலும் போட்டுட்டே இருக்கலாம். அப்படியே டெவலப் பண்ணி எவ்ளோ பெருசு வேணாலும் போடலாம். இப்ப மேலேயும் இந்த மாதிரி சின்னதா ஒரு பூ போட்டுட்டு, நடுவுல ஃப்ளவரோட மிடில் பார்ட் மாதிரி போட்டு, இந்த மாதிரி சின்ன சின்னதா டாட் 2 சைடும் வச்சு விட்டுறலாம். எவ்ளோ ஈஸி பாருங்க கோலம். காலையில எழுந்துச்சு டக்குன்னு சின்னதா அழகான கோலத்த வாசல்ல போட்டுட்டு நம்ம வேலைய பார்க்கலாம். கோலம் போடும்போது நீங்க அரிசி மாவுல போட்டீங்கன்னா, அது வந்து எறும்புகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். எறும்பு சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் புண்ணியம் சேரும்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால நீங்க அரிசி மாவுலயே போடுங்க கோலம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு, இப்ப இதுக்கு இந்த சுழிச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு சின்ன சின்னதா டாட் வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா சைடும் பண்ணிட்டோம்னா, பார்க்கவே கொஞ்சம் நல்லா கிராண்ட் லுக்கா இருக்கும். தினந்தோறும் இப்படி விதவிதமா டிசைனா கோலம் போட்டா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல நடந்து போறவங்க எல்லாம் கண்டிப்பா உங்க கோலத்த பார்த்துட்டு தான் போவாங்க. இந்த உள்ள நான் எல்லோ கலர் குடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதெல்லாம் குடுத்துக்கலாம். கலர்ங்கிறது உங்களோட விருப்பம் தான். ஆனா 2 கலர் குடுத்தீங்கன்னாவே 2யும் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி குடுத்துக்குங்க. அப்பதான் அட்ராக்டிவா இருக்கும். இப்போ உள்ள எல்லோ குடுத்துட்டு நான் மேல வந்து அது காம்போவா ப்ளூ குடுக்குறேன். அவ்வளோதான். இதுக்கு 2டே கலர் போதும். நீட்டா இருக்கும். கஜ கஜன்னு கலர் குடுக்குறத விட இந்த மாரி 2டே கலர் குடுங்க. அவ்வளோதான். அடுத்து ஈஸியான கோலத்தோட சந்திக்கிறேன்.